குதூகல தமிழும் குறைவிலா இன்பமும் என்று கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் என்றாலே ஒரு குதூகலம்தான். அவரவர் தாய்மொழி என்றாலே அவரவருக்கு ஒரு குதூகலம்தான். அந்த தாய்மொழிக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பே அதுதான். தாய் சொல்ல குழந்தை பெறுகிற மிகப்பெரிய பெருமையை அந்த இளம் பருவத்திலேயே அது பெறுகிறது. 2 வயதில் பேச கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் எத்தனை வயதானாலும் எப்படி பேசுவது என்பதுதான் இன்னும் கற்றுக்கொள்ளாமலேயே நாம் இருக்கிறோம். ஏன்னா பல இடங்களில் நம்ம பார்க்குறேன். பொதுவாக நம்ம உரைகூடம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் கூட எப்பொழுது மாணவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், பாடம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது தெரியுமா? கற்பிக்கிற ஆசிரியர் பிடித்தால்தான் கற்பிக்கும் பாடமும் பிடிக்கும். சொல்லுகிற மனிதனை பிடித்தால்தான் சொல்லுகிற செய்தியும் நமக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் ஒரு வரையறை செய்திருக்கிறார். அந்த கேள்வி ஞானத்திலே ஒருவர் சொல்லுகிற போது சொல்லப்போனால் ஈரோட்டுக்கு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. 200 ஆண்டுகளில் சாதிக்க வேண்டிய சாதனைகளை 20 ஆண்டுகளில் தன் பயணத்தை சாதித்த தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த மண். ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளரை தோற்றுவித்த மண். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேள்வி ஞானத்தில் சிறந்த சுவைஞர்கள் நிறைந்திருக்கிற ஒரு அரங்கம் ஒன்று, தலையாய அரங்கம் ஒன்று உண்டு என்றால் அது CKK அறக்கட்டளையில் குறித்த நேரத்தில் தொடங்கி நிறைவு செய்கிற நம்முடைய அரங்கம்தான். அதனால் இன்றைக்கு என்னை பொறுத்தவரையில் ஒரு அரிய வாய்ப்பு இறைவன் தந்ததாக நினைத்து என் தலைப்புக்குள் ஒரு சில செய்திகளை நான் வரையறை செய்ய முற்படுகிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு குழந்தை மழலை மொழி கூட மிகப்பெரிய ஆனந்தம்தான். ஆனால் அந்த மழலை மொழியை கேட்டு ரசிக்கிற மனோபாவம் தான் இப்பொழுது வாய்க்கப் பெறவில்லை. அன்னையின் மடியில் அமர்ந்து பாலூட்டப்படுகிற போதும் சோறூட்டப்படுகிற போதும் கேட்டு மகிழ்ந்த குழந்தை இன்றைக்கு அன்னையின் மடியில் அமர வாய்ப்பில்லை. ஆயாவின் மடியில்தான் அத்தனை வாய்ப்புகளும் பெறுகிறது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. குழந்தைய கொஞ்சறது கூட நமக்கு நேரம் இல்லை. அதுவும் நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம போகிற சமீப கூட்டத்தில் தாய்மாரெலாம் அதிகமாக வர்றதே இல்லை. ஏன்னா ஒரு டாஸ்மாக் போகிறவனை கூட 10 குடத்துக்கு பதிலாக 15 குடத்தை ஊற்றி தெளிய வச்சிடலாம். இந்த சேரியில் தொலைஞ்சு போனவங்கள மீட்கவே முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஊடகங்களுடைய தன்மை. ஏன் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் தேட்டருக்கு போனோம். இப்போ தேட்டரே வீட்டுக்குள்ளே இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற தேட்டரை என்ன பண்ணுது? வெளிச்சத்தில் இருட்டை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறது. இந்த அவலத்தில் மானுடம் மூழ்கிவிட்ட காரணத்தினால் மதிமயக்கத்தினால் தடுமாறுகிற ஒரு எண்ணம் வருகிறது தவிர எதனையும் பார்த்தோ கேட்டோ படித்தோ ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட மங்கி கொண்டு வருகிற ஒரு காலகட்டம். அதை மீண்டும் உயிர்ப்பிக்கிற செயலைத்தான் CKK அறக்கட்டளை பல ஆண்டுகளாக செய்து வருவதாக நான் பெருமைப்படுகிறேன். ரொம்ப அழகானது. பெரிய இடத்துக்கெல்லாம் போனோம். நம்ம பேசினாலே நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டாலே, இன்னொன்று சொல்கிறேங்க, கருத்து பரிமாற்றம் என்பது தான் மனிதர்களை இணைக்கும். மௌனம் ஒன்று தான் கடவுளோடு இணைக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் மிகப்பெரிய சொத்தை கொடுத்துருக்கிறான். பேச, சிரிக்க, செயல்பட, சிந்திக்க இவ்வளவு வாய்ப்புகளையும் கொடுத்துருக்கான். 2015ஆம் ஆண்டு 2.5 மாத காலம் அமெரிக்காவில் 5 மாநிலங்களில் நான் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்ற போது சிகாகோவில் தங்கியிருந்த 6 நாட்களில் என் பக்கத்தில் இருந்த அறையில் இருந்த ஒரு நண்பரும் நானும் காலையில் 6 மணிக்கு காஃபி ஷாப்பில் சந்திப்போம். அவருடைய மொழி எனக்கு தெரியாது, என் மொழி அவருக்கு தெரியாது. அவர் வந்து உட்கார்ந்த உடனே ஹாய் அப்படின்வார், ஒரு புன்னகையை முகத்தில் காட்டுவார்.
நான் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதே மாதிரி சொல்லி அதே மாதிரி ஒரு புன்னகையை காட்டுவேன். இதுதான் 6 நாள் பழக்கம் எங்களுக்கு. ஏன்னா புன்னகை என்பது தான் ஒரு மானுடத்தையே இணைக்கிற மிகப்பெரிய சொத்து, ஒரு மகத்துவம் அதிலே அடங்கி இருக்கிறது. இப்படி சொல்லுகிறேன், உங்கள் முகத்தில் புன்னகையை முகவரியாக்குங்கள், உலகம் முழுவதிலும் இருந்து நட்பு கடிதங்கள் குவிந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த புன்னகையே நம்ம முகத்தில் காணாமல் போச்சு. 6 நாள் சிரித்து பழகி அந்த நட்பை கொண்டாடுறதுனால இது நல்லா இருக்குதே, நம்ம ஊரில் கூட செயல்படுத்தலாம், நல்லா இருக்குமென்னு எங்கள் தெருவில் வந்து தூங்கி எழுந்ததும் முதல்ல எதிரில் பார்த்தேன், சிரித்தேன். அவன் பார்த்து என்னை முதல்ல ஒரு கேள்வி கேட்டான், என்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதா? எவ்வளோ நாள் நினச்சிருந்தேன் என்னை பார்த்து சிரிக்கணும்னு சொன்னான். பார்த்தீங்களா, இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது. ஏன்னா சிரித்தால் குற்றம், ஏதாவது நியாயத்தை சொன்னால் குற்றம். ஏன்னா அறமொழி நம்ம மொழி, அறத்தை அடிப்படையாக வேறாக கொண்ட மொழி நம்முடைய மொழி. இன்னும் சொல்ல போனால் 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு என்று தர்மத்தை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லக்கூடிய அறத்தின் வேறாக இருக்கக்கூடிய 1000 இலக்கிய வளங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மொழி ஒன்று உண்டு என்றால் நம்முடைய அன்னை தமிழ் என்று பறைசாற்றி முழங்குகிற அளவுக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அவ்வளோ பெற்றிருந்து என்ன பிரயோஜனம்? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தொடரை விட எனக்கு நெஞ்ச உருக்குகிற ஒரு தொடர் உண்டு, தீதும் நன்றும் பிறதரவாரா. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இதை விட எந்த மொழியாவது இறங்கி வந்து சொல்ல முடியாது. ஏன்? உயரத்தில் இருக்கிற வெண்மேகமும் கார்மேகமும் இருக்கிறது என்றால் வெண்மேகம் ஒருபோதும் இறங்காது, கார்மேகம் தான் இறங்கி வரும். இறங்கி வர கார்மேகம் தான் பூமியையே செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது, மகிழ்ச்சி அடை வைக்கிறது என்றால் யார் ஒருவர் இறங்கி வருகிறாரோ அவரால் தான் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்றால் நம்முடைய மொழி கூட சில இடங்களில் இறங்கி வந்து அறிவுறுத்துகிறது. நீ நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்லை, கெட்டது செய்யாமல். இதைவிட ஒரு வளமான ஒரு அழகு, ஆனந்தம், மகிழ்ச்சி எந்த மொழியால் சொல்ல முடியும்? எவ்வளவு ஒரு அற்புதம், எளிமையான சொல். தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணவர். இலக்கிய உலகத்தின் காமராசர் அவர். அதை தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு கூட்டத்தில் கூட ₹1 கூட சன்மானத்தை வீட்டுக்கு கொண்டு போன வரலாறே கிடையாது. அத்தனை பணத்தையும் தமிழ்நாட்டில் படிக்கிற அத்தனை பிள்ளை ஏழை குழந்தைகளுடைய முகவரிக்கு அனுப்பி வைத்தவர். நான் கண்ணால் பார்த்த மகிழ்ச்சி அடைந்த பெருமைக்குரிய செய்தி. திருவற்றியூர் கார்பரேண்டத்தில் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வெளியில் வர்றோம். கவர் கொடுத்தாங்க, புலவார் நீ வாங்கிக்கன்னார். அவருக்கு கொடுக்க வந்த கவரை வேண்டாயா, நான் அவனை கவர் கேட்டோம், இந்த முகவரிக்கு அனுப்புன்னார். அமைதியாக இருந்த வெளியில் வந்தது நான் தான் கேட்டேன். அவர், நீங்கள் ஒரு முகவரி கொடுத்தீங்களே, அவன் அனுப்புனானா அனுப்பலையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அனுப்புனா அவன் மனுஷன், அனுப்பலைன்னா அவன் ஏழைன்னார். அந்த பார்வை பார்த்தீங்களா? எவ்வளவு அசால்ட்டாங்க. ஐயோ ஆமாம்பா நீ சொல்கிறது உண்மைதான்பா, போய் வாங்கிட்டு வாங்க. அந்த பதற்றமே இல்லைங்க. பக்குவப்பட்ட மனதிற்கு பதற்றம் எப்போதும் வராது. அந்த பக்குவத்தை கூட என் அன்னை தமிழ் அழகாக சொல்லுகிறது. இதை விட இறங்கி வந்து சொல்ல முடியுமா ஒரு மொழியால்? என்ன அழகுங்க. நமக்கு ஒரு படிப்பினை கூட. இன்றைக்கி அறத்தினுடைய அடையாளம் எது என்றால் அன்னை தமிழ் என்று சொல்லலாம். ஒரு இனிமையான மொழி, அமுத மொழி. அதனால்தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று அதை உணர்வுபூர்வமாக அனுபவித்து பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்திய பெருமை மகாகவி பாரதிக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அழகான மொழி. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிழமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துதுமேன்று மிகப்பெரிய ஒரு வாழ்த்தினுடைய வளமும் பெற்ற ஒரு அருமையான மொழி. இன்னைக்கு தர்மம் அறத்தை போதிக்கிற ஒரு அழகான மொழி அது. அறத்தையே தன் நாதமாக கொண்டிருக்கிற மொழி அது. ஏன் காவியங்களுக்கு ஊடே கூட அதைத்தான் அது கருப்பொருளாக வைத்திருக்கிறது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற இனிமையை தாங்கி இருப்பது தானே ராமாயணம். பொறுமையிற் சிறந்த கவசமில்லை என்கிற பொன்மொழியை கொண்டது தானே மகாபாரதம். வாய்மையிற் சிறந்ததோர் வாளி இல்லை என்பது தானே ஹரிச்சந்திர புராணத்தின் இனிய நாதம்.
ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் ஊடே ஒரு அழகான புதையலை வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகு நம்முடைய மொழிக்கே இருக்கக்கூடிய பெருமை. காலங்காலமாக படிக்கிறோம், காலங்காலமாக பேசுகிறோம். நம்ம என்ன கொண்டு வந்திருக்கிறோம்ன்றது தான் எனக்கு. சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சில இடத்துல 12 சீடர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் ஓடி வந்து கோள் சொன்னான், சாமி நீங்கள் எப்பொழுதும் ஆசையாக ஆர்வமாக சொல்லுவீங்களே, உற்சாகமாக சொல்லுவீங்களே, உங்களுடைய ஒரு உயர்ந்த சீடன் நரேந்திரன் என்று சொல்லுவீர்களே, அந்த நரேந்திரன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? வாயில் வெத்தலைபாக்கு போட்டுங்கிறான் தெரியுமா உங்களுக்கு? சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த சீடனை கூப்பிட்டாருங்க, வாடா, அவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாரு, அவன் வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு பார்க்காது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? மனிதர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவன் சொல்லுகிற செய்திகளை, வாசகத்தை விமர்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அந்த மனிதரோடு நாம் பழகின ஒரு பெரிய பாக்கியம் அது. குற்றால அருவியில் முதல் நாள் குற்றாலத்தில் பேசிட்டு மறுநாள் அருவியில் குளிக்கிற போது அவரோடு கூட படித்த பிர்லா கோளரங்கத்தில் பணிபுரிகிற 2 நண்பர்கள் வந்து கிண்டலாக சொன்னாங்க சாமிநாதனை பார்த்து, ஐயா சாமிநாதா, நட்பு முறையில் சொன்னாங்க, இதோ கொட்டுத அருவி, அந்த உயரமான இடத்துல போய் நின்று உட்காந்து நீ குளிச்சா எப்படி இருக்கும்னு கிண்டல் பண்ணாங்க. ஐயா கோவக்கில் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னார். தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் பெற்ற மனிதனால் தான் புண்படுத்தாத வார்த்தையை சொல்ல முடியும். அது ஒரு தர்மம், தலையாய தர்மம். ஏன் வார்த்தைகளால் கூட அடுத்தவரை புண்படுத்தாது இருக்கிறது தான் உயர்ந்த அறம் என்று அழகுபட சொன்ன மொழி உலகத்தில் வேறு எங்கேயும் இருக்கிறதா தெரியல. நம்ம மொழிக்கே இருக்கிற அழகு அதுதான். கெடுதல் செய்யணும் அல்ல, செயலால் மட்டுமல்ல, வார்த்தையால் கூட பிறருடைய மனம் புண்படாமல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்து. இதை விட யாராலுங்க சொல்ல முடியும்? எந்த மொழியால் சொல்ல முடியும்? ஆனால் இன்றைக்கி தர்மம் அப்படி இருக்கா? ஆளாளுக்கு ஒரு தர்மம் இருக்குது. தர்மம் என்பது பொதுவானது, ஆனால் இன்றைக்கி ஆளாளுக்கு ஒரு தர்மமாக இருக்குது. தாம்பரத்தில் சப் கலெக்டர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனவர் என்ன பண்ணார், சமையல்காரங்கிட்ட சொன்னார், எப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எந்த விதமான பொருளை நான் சேர்த்ததில்லை, நேர்மையை நச்சாணியாக இருந்தது உனக்கு நல்லா தெரியும், இன்னையிலேருந்து நம்ம பென்ஷன் பணத்தில் தான் வாழ்க்கை நடத்தணும், காய்கறி கூட்டு பதார்த்தம் பொரியலோடு அப்பளம் கூட்டோடு நம்மால் தினமும் சாப்பிட முடியாது, இனிமேல் ஒரு நாளைக்கு வத்த குழம்பு போய், ஒரு நாளைக்கு பருப்பு சாம்பார், ஒரு நாளைக்கு துவையலோடு விடு, ஒரு நாளைக்கு மோரோடு விடு, ஒரு நாளைக்கு ரசத்தோடு விடு. என்ன அப்படியே ஆகட்டும் சாமின்னா. 2 மாத காலம் அப்படி தான் நடந்தது. எப்பயுமே இவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். இவர் சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போய் ஹாலுக்கு போய் உட்காந்து ஓய்வு எடுப்பார், பத்திரிகைலாம் படிப்பார். ஆனால் 2 மாத காலமாக நடந்தது இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு நாள் சாப்பிட்டு முடித்த உடனே அவன் சாப்பிட்ற நேரத்தில் இவர் உள்ளே போகிறார். அவன் வடபாயாசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுங்கிறான். சப் கலெக்டரே ஆடி போயிட்டார், என்னடா நான் சொன்னது மீறி நீ சாப்பிட்டுங்கிறியன்னு. சாமி நீங்கள் தான் ரிட்டையர் ஆனீங்க, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலைன்னா. அப்போது அறம் கூட ஆளாளுக்கு ஒரு அளவுகோலாக மாறிவிட்ட ஒரு காலம். அறம் என்பது எனக்கும் அது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ அந்த தர்மம் சிந்தனை கூட இன்றைக்கு தலைகீழாக போய்கிட்டு இருக்கு. அதையும் மாற்றணும்னா நம்முடைய மொழியினுடைய அழகை ஆராய்வது மட்டுமல்லாமல் அது எதை வற்புறுத்துகிறதோ அதை எடுத்து கையாள வேண்டும். ஐயா அவர்கள் தொடங்கும் போது அழகாக சொன்னாங்க, அமுத மொழின்றது குழந்தையினுடைய மழலை மொழியிலே இருக்குது, தொடங்குதுன்னாங்க. என்ன அழகு, உண்மை அது. நம்ம தாய் தகப்பம் வளர்க்குற காலத்தில் நம்மளை என்னமா அனுபவிச்சாங்க. இப்போ நாம் அதை கூட அனுபவிக்கல சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவான்னாம் பாரதி. 1 2 எத்தனை கோடி இன்பம்னா. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்தார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டாலும் கூட அவனுடைய ஆனந்தத்திற்கு பஞ்சமே இல்லை. சாப்பாட்டுக்கு பஞ்சம், ஆனால் அவன் உயரிய சிந்தனைக்கு பஞ்சம் வந்ததே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு உலகத்தையே காண முடியாத ஒரு கவிஞன். அவன் தான் சொன்னான், பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் சொன்னது.
அவன் கூட பாப்பாவிடத்தில் பாட்டில் கொஞ்சம் நான் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நம்ம குழந்தைகிட்ட கொஞ்சம் இருக்கிறோமா? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொன்னாங்க, ஒரு பொன்மொழி சொன்னான் அந்த மண்ணில். நவம்பர் 14 குழந்தைகள் தினம்னு கொண்டாடுறோம். 365 நாளில் ஒரு தினம் கொண்டாடப்படுவது அல்ல அது. குழந்தைகள் தினம் கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அதுதான் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய பெருமையும் சிறப்பும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாளை வச்சுட்டோம். மனைவி நல வேட்பு நாள், அன்னையர் தினம், தந்தையர் தினம், இன்னும் மாமியார் தினம் தான் வரல. அது யாரும் ஒத்துக்கலை போலுது. இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தினம். மரியாதை வாரம்னு ஒரு வாரம் வச்சுக்கிறோம் சார். நம்ம அன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு கண்டக்டர் மரியாதையாக கூப்பிட்றாரு பேசஞ்சர் மொத்த பேரையும். அந்த ஒரு வாரம் முடிஞ்சதுன்னா இறங்கிய கிழன்றான். ஏன்னா நேத்தோட மரியாதை வாரம் முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் இணைக்கின்ற இணைப்பு பாலமே இனிய வார்த்தைகள் தான். நான் இன்னும் சொல்கிறேங்க, வார்த்தைகள் என்பதே பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். அந்த வார்த்தைகள் என்பது பலத்தையும் பலவீனம் எது என்றதையும் புரிந்து கொண்டாலே போதும், வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சங்க இலக்கியங்கள்லாம் காட்டப்படுகிற மிகப்பெரிய அழகு, ஆனந்தம். சார், நீங்கள் பெரிய படிப்பாளிகள் பேசுவது தான் அழகு என்பது மட்டுமல்ல, பாமரனிடத்தில் கூட பைந்தமிழ் இருந்து அழகுபடுத்திய நாடு இந்த நாடு, இந்த பூமி. கிராமிய வட்டார சொற்களை போய் பார்த்தா உங்களுக்கு இன்றைக்கும் தெரியும். நான்லாம் விழுப்புரம் தாலுக்காவில் பனமலைப்பேட்டின்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். 3:30 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளே குடுகுடுப்புக்காரன் கையில் குடுகுடுப்பை எடுத்துக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு அசரீரியான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு அழகுபட கிராமத்தையே சுற்றி வருவான். சுற்றி வந்தவன் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு விடிய காலையில் ஒரு 7 பொழுது வெடிஞ்ச பிறகு தான் 7 மணிக்கு வீட்டு வாசலுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு யாசகம் கேட்பான். ஆடை கேட்பான், இல்லைன்னா வயிற்றுக்கு சாப்பாடு கேட்பான், இல்லைன்னா பொருள் கேட்பான், நெல் கேட்பான். அப்படி அந்த காலத்தில் வழக்கம் இருந்தது. கேட்கறதுல கூட அவனுக்கு ஒரு பணிவு இருந்தது. இப்போ அது கூட மாறி போச்சு. என்னையே ஒருத்தன் கேட்டான், ஐயா ஏதாவது கொடுங்களேன். போய் வாப்பான்னு. போய் வந்தால் சொத்தை எழுதி வைக்க போகிறார், போயான்ட்டு போட்டான். அவன் எவ்வளோ வேகத்தில் இருக்கிறான் பாருங்க. இல்லை, அப்போ யாசங்க கேட்குற போது எங்கள் பாட்டி கேட்டாங்க, காலையில் 4 மணிக்கெல்லாம் நம்ம தெருவில் பக்கமாக போகிற போது ஏதோ வார்த்தையை பாட்டு பாடிட்டு போனியடா, அந்த பாட்டுக்கு வரிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. எத்தனையோ வரிகள் பாடினம்மா, நீங்கள் என்ன வரியை கேட்குறீங்கடா? அத்தனத்துக்கும் ஓட்ட கைக்கு 1000 காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு பாடி போனீங்க, அது என்ன புரியலையே. அதுவா தாயே? அப்படி உக்காந்துட்டான். வேறு ஒன்றும் இல்லைம்மா, அது ஒரு மகாபாரதம்மா, மகாபாரதத்தை சொன்னேன். என்னடா மகாபாரதம் ஏராளமான பாட்டு இருக்குது, 1.5 வரியில் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன், என்ன விஷயம் விளக்கி சொல்லு. அத்தினம்னா அஸ்தனாபுரம், ஓட்டைக்கைனா ஓட்டைன்னா துவாரம்னு அர்த்தம். ஓட்டை கை துவாரகை. அஸ்தனாபுரத்துக்கும் துவாரகைக்கும் 1000 காத தூரம், 10,000 மைல் தூரம் இருக்குது. ஆனாலும் அஸ்தனாபுரத்து சபையில் பாஞ்சாலி கண்ணா அபயம் அபயம்னு குரல் கொடுத்த போது அங்கிருந்து துவாரகையிலிருந்து அவர் சேலையை கொடுத்தாரு பத்தியா. அத்தினத்துக்கும் ஓட்டை கைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு பாடினம்மான்னா. ஒட்டு மொத்தத்தில் 1.5 வரியில் ஒரு பாரதத்தையே சொல்லிட்டு போட்டான். யார்? பள்ளிக்கூடம் போகாமல், புத்தகத்தெல்லாம் தேடாமல், புத்தியில் தேடின விஷயத்தை ஒரு 1.5 வரியில் அழகுபட எடுத்து சொன்ன ஒரு பூமியில் இன்றைக்கி அவன் கூட காணோம் இல்லையா? எவ்வளவு பண்பாடு நிறைந்த பூமி, எவ்வளவு பழமை நிறைந்த பூமி. வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். விவசாயத்தோடு பின்னி பிணைந்த பண்பாடும் கலாச்சாரமும் நாகரிகமும் நிறைந்த நாடு இந்த நாடு. அதனால்தான் குழந்தையுடன் சொல்லும்போது சொல்லுவான், முளைச்சி 3 இலை வரல, அதுக்குள்ளே என்னம்மா பேசுது பாரு. குழந்தைய கூட அந்த முளைக்கிற இலையை தான் வச்சு உதாரணமாக சொல்லுவோம். கல்யாணத்தை கூட 1000 காலத்து பயிர்னு சொன்னான். என்ன அழகுங்க! கல்யாணத்தை 1000 காலத்து பயிர், இலை துளிர் விட்டு வருது பற்றி அவன் வாழ்க்கைன்னா.
என்னமோ எவ்வளவோ சம்பிரதாயம், எவ்வளவோ அழகுபட வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை. அதுக்காக சொல்ல வரேன், 1.5 வயதில் முடிச்சிட்டான். இப்படி பாவர மனிதனிடத்தில் நாவில் கூட நடமாடிய ஒரு பெருமையும் அழகும் இந்த எளிமையான தமிழுக்கு ஒரு என்றைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் நாட்டுப்புற பாட்டுன்னே வச்சிருக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் பகைமையை கூட மாற்ற வைக்கும். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் மிகப்பெரிய தமிழ் அறிஞர். ரொம்ப அற்புதமான கந்தபுராணம் அவர் பேசின கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரத்தையும் பேசினா ரொம்ப ஆனந்தமாக கேட்கலாம். 1972 பாண்டிச்சேரியில் அவருடைய தலைமையில் பட்டிமன்றம் பேசுவதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னால் அவருடைய பட்டிமன்றங்க, அவருடைய தலைமை ஏற்கிறமெல்லாம் பட்டிமன்றத்தை நான் உண்மையிலேயே பட்டிமன்றம் அப்போ தான் அந்த பட்டிமன்றத்தை நான் கேட்டு ரசிக்கிற ஆளில் ஒரு ஆள் கீழே உட்காந்துருப்பேன். இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள், தமிழறிஞர் தே ஞானசுந்தரம் அவர்கள், தாம்பரம் கிறித்தவ கல்லூரி பேராசிரியர் பெருந்தகை ராஜகோபாலன் அவர்கள், இப்படி டாக்டர் செல்வகணபதி அவர்கள் எல்லாம் பங்கேற்கிற விழா. இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் மேடைக்கு வேகமாக வருகிற போது வீசிய கையினாலே அவருடைய சட்டையில் ஒரு பொத்தான் அருந்து போச்சு. ஐயோ, பொத்தான் அருந்து போனதுன்னு பதறி போனவர் எதிரில் முன்வரிசையில் உட்கார்ந்ததுனால யாராவது பின் கொடுங்கன்னார். வாக்கீச கலாநிதி காதில் விழுந்தது. குமரி அனந்தன் பின் வாங்கலாமான்னு கேட்டார். ஏன்னா அப்போ தான் மேடைக்கு வரார். குமரி அனந்தன் பின் வாங்கலாமான்னார். உடனே அவர் சொன்ன பதில் அழக பாருங்க. கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். காயப்படுத்தாத மொழி, இருவரையும் நியாயப்படுத்திய மொழி. நம்ம பேசுகிற பேச்சு இன்னொருத்தரை மகிழ வைக்கணும் சார். அதனால தான் தமிழில் மகிழ்வித்து மகிழ்னு ஒன்று இருக்கு. நாம முதல்ல மகிழ்ந்தாதான் அடுத்தவனை மகிழ வைக்க முடியும். அதனால தான் பாரதி மீண்டும் வரிய பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. சின்ன குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். உட்காந்துங்கிறான். அப்பா லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறார். எதிர்பக்கம் கேட்குறார் ஒருத்தர், அவர் நண்பர், பெரியவர். ஹலோ, பேசி முடிச்சாச்சு. ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். இவ்வளவும் நோட் பண்ணிக்கிறான் பையன். அவன் எழுந்து வந்தான், அதே நம்பரை பேப்பரில் இருந்ததை பார்த்து போட்டான். அவர் எடுத்தார். ஹலோ, நான் இருந்த பையன். யார் பேசுறது? அப்பா ஃப்ரெண்டு பேசுகிறம்பா. ஓ, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கே. ஓடுதா? ஓடுதே. ஓடிட போகுது, பிடிச்சிக்கோ. அவர் டென்ஷன் ஆயிட்டார். வைடா போன வச்சுட்டான். குழந்தையின் குறும்பு. கொஞ்ச நேரம் பொறுத்து 5 நிமிஷம் பொறுத்து ரீடைல் பண்ணான். அவர் தான் எடுத்தார். ஹலோ, உங்கள் வீட்டில் டைரெக்டாக கேட்டான், ஃப்ரிட்ஜ் இருக்கா? இவன் தான் பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கினார். இல்லைடா அப்படின்னார். நான் அப்போவே சொன்னல, ஓடிடும் பிடிச்சிக்கோன்னு சொன்னா இல்லையா? அதை எப்படி டெவலப் பண்ணுறான் பார்த்தீங்களா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும் நெய்யுடையடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களையில் நோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு இந்த அரிய காட்சியை அழகுபட படம் பிடித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் இலக்கியம் காட்டுகிறது என்றால் இதை வெல்லக்கூடிய ஒரு சீரியலை இன்னைக்கு காட்டுங்க. தானே திருவள்ளுவர் சொன்னார், குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். யார் சொன்னது குழல் இனிமையானது, யாழ் இனிமையானதுன்னு யார் சொன்னது? அதை கூட ஒரு இலக்கியவாதியும் ஒரு மேடையில் சொன்னார், ரொம்ப அழகாக இருந்தது. திருவள்ளுவர் கூட ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் வீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா குழலை வாசிப்பது ஆண், யாழை மீட்பது ஒரு பெண் என்பதனாலே குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு அந்த 1.25 வடியில் அவ்வளவு அழகாக சொல்லிட்டார் திருவள்ளுவர்.
சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண்கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையன் கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையன் கணங்கள் கால் பெறப்பெட்டு செவியாட்டகில்லாவேன்னு ஆழ்வார் அந்த அழகிய கண்ணனுடைய காட்சியை அழகுபட வர்ணித்து பாடுகிற ஒரு அழகிய பாட்டு. அது அப்படியே படம் பிடிச்சு நம்ம கண் முன்னாலே மனக்கண் முன்னாலே அந்த கோலத்தை காட்டுகிற அழகு, அதுதான் நம்ம மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என்றைக்கோ ஆண்டுகள் பலவான முன்பு நடந்த ஒரு நிகழ்வை இன்று நடப்பது போல் எதிரில் காட்டுகிற பெருமையும் சிறப்பும் அந்த நறுமணம் நம்முடைய நற்றமிழ் ஒன்றுக்குத்தான் உண்டு என்பதனால்தான் அந்த மொழி என்னைக்கும் மகிழ்விக்கிற மொழியாகவே இருக்கிறது. ஆனாலும் அந்த மொழிக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு, மென்மை, மேன்மை இவ்வளவு இருக்கு. சொல்லுகிற உதாரணம், சொல்லுகிற பழமொழிகளில் எவ்வளோ இருக்கு, பழமொழிகளில் எவ்வளோ மகத்துவம் இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் சொன்ன செய்தி தான் அது. திருமணம் என்பது ஒரு அழகான ஒரு வைபவம். அந்த திருமணம் முடிஞ்சு தாய் வீட்டில் தன் மனைவி இருக்கிறதுனால அடிக்கடி அந்த பிள்ளை போயிட்டு வர்றான். அடிக்கடி இவன் போயிட்டு வரானேன்னு இவனுடைய பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாதுன்னு விலகி இருந்த தந்தை கூட ஒரு நாள் கேட்குறான், என்னடா தினம் அடிக்கடி போயிட்டு வரையே, எங்கே போய் மனைவி எங்கே இருக்கிற போது அவ்வளோதாம்மா பார்த்துட்டு வர்றதுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். என்னதான் இருந்தாலும் அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போகிறது நல்லது இல்லைடா, மரியாதை இல்லை, மரியாதை கிடையாது. இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? போனோமா வந்தோமான்னு போ. இல்லை இன்னமும் சொல்ல வந்தீங்களே, பஸ்ஸு வந்துடும் சீக்கிரம் சொல்லு. இருந்தாலும் அது நல்லதில்லைன்றது எனக்கு ஒரு கருத்து தோணிச்சிடா. அட சொல்ல வேண்டியது சொல்லப்பா, இன்னும் ஏதோ உனக்கு தொக்கி நிற்கிது சொல்லு. உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு வந்து வீடு வந்து சேர்றான்னார். என்னமோ சொன்னாரேன்னு பஸ்ஸு ஓர சீட்டை உக்காந்துட்டான். யோசித்து பார்த்தான். அப்பா என்னமோ சொன்னாரேன்னு வயசான காலத்தில் அப்படி தான் சொல்லுவாருன்ட்டு போயிட்டோம். ஏன்னா அர்த்தம் தெரியல. போனான் இரவு சாப்பிட்டு முடிஞ்சான். அந்த அம்மா சொல்லிச்சு, மனைவி இங்கேயே தங்கையா அப்படின்னு தங்கிட்டான். காலையில் எழுந்தான், குளித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துங்கிறான். அவனுடைய மனைவி அவங்க அம்மாகிட்ட போய் கேட்குது, உங்கள் மாப்பிள்ளை வந்து உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபனை கொடுக்குறது? அந்த அம்மா சொல்லிச்சு, புதுசாக வர்றாரு, இன்றைக்கி நேத்தா வந்துங்கிறாரு, தொடர்ந்து பல மாதமாக தானே வந்துங்கிறாரு, புதுசாலாம் சிற்றுண்டிலாம் ஒன்று நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி போடலை, மீந்து போன பழைய இதை குண்டானில் வச்சு நீராகாரத்தை ஊற்றி கொண்டு போய் வை. அந்த பொண்ணும் அப்படியே கொண்டாந்து வச்சுது. இவன் டிஃபன் வரும்னு நினச்சி இதை பார்க்காமலே இருந்தான். வச்ச நீராகாரம் தெளிவாகி போச்சு 15 நிமிஷத்தில். சரி என்னமோ கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாளேன்னு எட்டி பார்த்தான். தெளிந்த நீராகாரத்தில் இவன் முகம் அழகாக தெரிஞ்சுது. அப்போ தான் நினச்சான் அப்பனே, உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரே அப்பா, அது இதுதான் போல இருக்குது. அடாடாடா, என்னடாடே, அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஐயா. அனுபவம்தான். அனுபவத்தை யாராலும் வெல்ல முடியாதுன்னு மனசுக்குள்ள நினச்சவன் அவனே கலகல்னு சிரிச்சான். அவன் சம்சாரம் கேட்டது, எதுக்கு சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற? ஏன்னா அது எதிர்க்க சிரிக்கப்படாது. ஏன் சிரிச்ச? நம்ம ஊர் தாய்மார்கள், நம்ம பெண்களுக்கு ஒரு அழகு உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நுட்பமான செய்தி சொல்கிறேன். நம்ம பெண்களுக்கு இருக்கிற அழகும் ஆனந்தமும் எந்த நாட்டிலையும் இருக்காது. அது ஒரு நாள் பேசாமல் இருப்பாங்க. அவங்களே கேட்பாங்க, ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க, ஏன் என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னு. அதிலேருந்து ஒரு சண்டையை வளர்த்து மறுபடியும் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும்தாயா முடியும். இது எல்லாரோடையும் நடக்கிறது தான். அது ஒரு ஆனந்தம் இல்லையா? அது ஒரு மகிழ்ச்சி. குடும்பத்தில் ஊடுதல் காம உப்பமைந்தற்றால் ஊடலாம். சமையலுக்கு எப்படி உப்போ குடும்ப வாழ்க்கைக்கு அந்த லேசான உப்பு வேணும்னா திருவள்ளுவி. இதை விட ஓமை சொல்கிறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாதுயா. ஏன்? உப்பு அதிகமாக போனால் சாப்பிட முடியாது, உப்பே இல்லைன்னாலும் சப்புன்னு வாய் போயிடும். உப்பு அது திட்டமாக போடுறான் பார்த்தியா. என்ன அழகுயா, என்ன அழகு அந்த ஓமை அழகு. அப்போ அந்த மாப்பிள்ளை கலகலம் சிரிச்சான் பாரு. மனைவி கேட்டால் எதுக்கு சிரிக்கிறேன்னு. இல்லடி மாதிரி புறப்பட்டு வரும்போதே எங்கள் அப்பா சொன்னார், உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு, அது இதுதான் போல் இருக்குது,
சரி, அதுக்கு என்ன சிரிப்பு வாழுது? வருத்தப்பட வேண்டிய நேரத்தில் சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எத்தனை தடவை எங்கள் அப்பா இப்படி முகம் பார்த்துருந்தா எனக்கு புத்திமதி சொல்லுவானே. அப்போ கூட இவனுக்காக அவன் வருந்தில்லையா? அவர் கடந்த கால மலர நினைவுகளை எவ்வளோ செஞ்சிருப்பார் இந்த மனுஷன். அப்படிலாம் நடந்து அனுபவிச்சுதாலும் சொல்லியிருக்கு. ஒரு தொடர், என்னைக்கோ ஒருவன் சொன்ன ஒரு பழமொழி இன்றைக்கு CKK அறக்கட்டளையில் நம்ம அத்தனை பேரையும் ஒன்றுபட இணைக்க வைக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை உருவாக்குகிற ஒரு இனிய மொழி உலகத்தில் நம்முடைய தமிழ் மொழி என்பதற்காக நான் இதை உதாரணமாக சொன்னேன். என்ன அழகு, என்ன ஆனந்தம்! வீழ்வதற்கு ஒருபோதும் என் மொழி வழிகாட்டவே இல்லை, வாழ்வதற்குத்தான் என் மொழி வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஆங்கிலம் படித்தா தான் உலகமே வாழ. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, அந்த மொழி உயர்ந்தது தான். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது, நான் குறை சொல்லலை. ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் அது ஒரு வணிக மொழி. தமிழை பொறுத்தவரையில் இது வாழ்க்கை மொழி. ஏன்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் கூட உலக மொழிகளில் இலக்கணம் உண்டு. ஆனால் பொருளுக்கு இலக்கணம் வகுத்த ஒரே மொழி உலகத்தில் தமிழ் ஒன்று தான். அகப்பொருள் புறப்பொருள்னு வச்சான் பாருங்க பொருள் இலக்கணத்தை. அதெல்லாம் விட்டீங்கன்னா நம்ம மணிக்கணக்கில் பேசணும். அக வாழ்க்கையை பிரித்தான், புற வாழ்க்கையை பிரித்தான், இல்லறத்தையும் வெளி வாழ்க்கையும். இதுக்கு காதல் அடிப்படைன்னா, அதுக்கு வீரம் அடிப்படைன்னா என்ன அழகு சார், என்ன அழகு, என்ன ஆனந்தம்! காதலுக்கு விளக்கம் தெரியுதா? இப்போ நம்ம எல்லாத்தையும் கைவிட்டுட்டோம். அதனால தான் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நான் போயிருந்த போது ஒரு பையன் கவிதை எழுதிக்கலாம், காதலிச்சு தோல்வி அடைஞ்சதுனால நான் பக்குவத்தை பாராட்டுறேன், ஆனால் காதல் எந்த வேகத்தில் போய்கிட்டு இருக்குதுன்ற அந்த 4 வரி கவிதை எழுதலாம் பாருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள் எழுதினான். அவன் பக்குவத்தை பாராட்டுறேன். ஏன்னா நடைமுறை யதார்த்தத்தில் இருக்கிற காதல். பீச்சில் ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து பேசியிருக்கான். அந்த பொண்ணு சோகமாக உட்காந்துங்க. இந்த பையன் கேட்குறான், 6 மாதமாக காதல் பண்ணுறான், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறேன்னு. இல்லைடா, இந்த காதல் எங்கே கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. என்னடா காதலுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கு. அதை விட இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணு வருத்தமாக இருக்குது. அந்த பையன் வருத்தமாகறான். அந்த பொண்ணு கேட்குது, என்னடா வந்ததுலேருந்து சுரேஷ் வருத்தமாக இருக்குது, இப்போல்லாம் பேரிட்டு தான் கூப்பிடுது. என்னடா சுரேஷ், என்னடா மகேஷ்னு. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வருமானத்தில் உன்னால் வாழ முடியுமான்னு யோசி. நான் வாழ்ந்துருவேன், உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசி. முடிஞ்சு போச்சா? இதுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது? இதுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது? யானும் நீயும் எவ்வழி அறிதும் இல்லை, என்ன அருமையான குறுந்தொகை பாட்டு. யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புலப் பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிறப்பு பிரிதாயின் மறக்குவன் மாலுமென் நெஞ்சே. நான் சாதலுக்கிறதுக்கு பயப்படலை. ஒருவேளை நான் இறந்துட்டா அடுத்த பிறவில உன்னை நான் மறந்துடணுன்ற ஒரு பயம்தான் என்னை சாக விடாமல் தடுக்குதுன்னா தலைவி. இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. என்னையா காதல், என்ன காதல் அது! வீரத்துக்கு குழந்தை உயிரோடு பிறக்காமல் குறை மாதத்தில் அரைகுறை பிரசவத்தில் பிறந்தால் கூட அதன் உடம்பில் வாளால் கீறிதான் உள்ளே வைப்பார்களாம். வீரத்துக்கு அவ்வளவு. அதனால் அகப்பொருள் புறப்பொருள்னு வச்சான். இப்போ இவனுக்கு தெரிஞ்சது ஒரே பொருள், பணம் இல்லை? அதை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். அதனால் குணம் குறைஞ்சு போச்சு. குணத்தை வலியுறுத்தி குணமான மனிதனாக நாம் வர வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை சுமைகளை கூட குறைக்கிற ஆற்றல், சுமையை சுகமாக்குகிற மகத்துவம் நம்முடைய மொழிக்கு இருக்குதுயா. அதனால தான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஒரு புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டா உண்மையிலேயே மனிதன் மகானாக மாறுவதற்குரிய வாய்ப்பு சத்தியமாக கிடைக்கும். புத்தகத்தை விட உலகத்தில் உயர்ந்த நண்பன் கிடையாது. தயவு செஞ்சு நம்ம இன்னொன்று இந்த காலத்தின் அருமைகரு சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணும் சொல்லி கொடுக்குற மொழி. நம்ம படிக்கிற போதெல்லாம் அதை கற்றுக்கணும். பாராட்டு சொல்லுது மொழி, நம்ம மொழி. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையடை பெறவா மணியே என்கோ அலையடை பெறவா அமிழ்தே என்கோ யாழிடை பெறவா இசையே என்கோ தாழிருங்குந்தல் தையால் நின்னைன்னு சிலப்பதிகாரத்தில் ஆரம்ப காலத்தில் கோவலன் கண்ணகியை பார்த்து பலபட பாராட்டுகிற புற அழகு ஒரு பக்கம்.
நானும் மரணுமிய நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்தெங் எந்த உயர் கலைந்த பொன்னே கொடியே புனை பூங்கோதாய் நானின் பாவாய் நீனில விளக்கே கற்பின் கொழுந்தை பொற்பின் செல்வி சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போயான் மாறி வருவன் மயங்காது ஒழிகன்னு அகத்தினுடைய அழகை பார்த்து பாராட்டுகிற வகை இன்னொரு இடத்துல பூர அழகு அழகு எந்த அழகா இருந்தாலும் பாராட்டுகின்ற ஒரு பக்குவம் ஒரு மனிதனுக்கு வாய்க்க பெற்று விட்டால் அதுதான்டா இல்லறத்துக்கு அழகுன்னு சொல்லி கொடுத்த அழகு மொழி. நம்ம மொழி பாராட்டுறோமா? நம்ம இப்போ யாரையாவது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ஒரு நல்ல பாட்டு உங்களுக்கு காலங்காலமாக கேட்குற பாட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மொழிதயர் பிசைந்த காந்தல் மெல்வரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கமிழ தான் புளிந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின். அந்த மோர் குழம்பு வச்சு பரிமாறுறாயா, அது 1 மணி நேரம் பேச வேண்டிய பாட்டு. நேரம் இல்லாதனா அவசரமாக போகிறேன். அப்படி போட்டு அந்த மோர் குழம்பு வச்சு அப்படியே தாடிதம் தப்பாமல் கண்ணிலே புகைப்பட்டாலும் பரவாயில்லை கசங்கிய கண்ணோடு கசங்கிய ஆடையோடு பரிமாறுறாளே, அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனிதுன்னா. அடாடாடாடா, இந்த மாதிரி உணவை நான் சாப்பிட்டதே இல்லையே. நான் பாருங்க, நானே ஒரு கூட்டத்தில் கேட்டேன், ஆண்கள் நிறைய இருந்தாங்க, இப்படியா பாராட்டி இருக்கிறியாயான்னு. அது பாராட்டுற மாதிரி இருந்தால் தானே. அன்றைக்கி கூட ஒருத்தன் ஹோட்டலில் போய் உக்காந்தான், சர்வர் தம்பி தண்ணி கொண்டாந்து வச்சார். அடுத்த செகண்டு எழுந்து வேகமாக வெளியே போயிட்டான். முதலாளி கேட்டார், என்னடா வந்தவன் தண்ணி கூட குடிக்கலாம், அவ்வளோ கோபமாக போகிறானே, நீ என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலை சாமி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அங்கே சரியில்லைன்னு தானே இங்கே வந்தான். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் கையேந்தி நிற்கிறோம் இல்லை? அன்றைக்கு என்ன உணவு இருந்தது? பக்குவமான உணவு ஒரு காலம். அப்போ உணவில் கூட ஒரு முறை இருந்தது, அழகு இருந்தது, ஆனந்தம் இருந்தது. அதான் சார், பெண் வீட்டில் இருந்தால் ஆண் வேலைக்கு போனால் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருந்தது, பிள்ளை குட்டிகளோடு மனமான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேசிக்கிட்டு போகலாம், இருந்தாலும் காலத்தின் அருமைக்கிறது கருத்தை சுருக்கி ஒரு 2 வரியில் நான் வார்த்தையில் நிறைவு செய்கிறேன். நான் வாழ பிறந்தவர்கள். நம்ம இன்னும் கூட நினைக்கிறேன், நம்ம சுமைன்னு நான் இன்னொன்று கேட்குறேங்க, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் என்றால் நம்முடைய அன்னை தமிழில் இருக்கக்கூடிய நல்ல நூல்களை படித்தாலே பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு தான் பல நூல்களை எழுதி வச்சுருக்காங்க. அத்தனையும் தர்மத்தின் அடையாளமாக விளங்கக்கூடியவைகள். நான் ஒன்று சொல்கிறேங்க, பூனைக்கு தெரிகிறது எலியை எப்படி பிடிக்கணும், குட்டியை எப்படி மாற்றணும்னு. தனக்கு பிறந்த குட்டிகளை இடமாற்றம் செய்கிற போது அதே வாயில் தான் கவ்வுகிறது. அதே குட்டிகளுக்கு பசிக்கிற போது அதே வாயால் தான் எலியை கவ்வுகிறது. எலியை கவ்வுகிற போது வன்முறையை கையாளுகிறது, குட்டிகளை தூக்குங்கிற போது மென்முறையை கையாளுகிறது. ஒரு பூனைக்கு கூட தெரிந்திருக்கிறது எப்பொழுது வன்மையை கையாள வேண்டும், மென்மையை கையாள வேண்டும் என்று. 6 அறிவு படைத்த மனிதன் எப்பொழுதாவது ஒரு முறைதான் மென்மையை கையாளுகிறான். பதற்றம். நம்ம என்ன வளர்ந்துருக்கிறோம்? அறிவியல் வளர்ந்தது, அது வளர்ந்தது, இது வளர்ந்ததுன்றோம். ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறோமா, நமக்கு பொறுமை இருக்கா? நான் ஒரு அவையில் போய் ஒரு ஹியூமன் நகைச்சுவை சொல்கிறேன், எதில் ஒரு அம்மா அப்புறம் எனக்கு அடுத்தது வரல சார். நீங்கள் ரசித்தா தானே சார் எனக்கு வரும். நான் கையில் என்ன எழுதி வச்சு நான் பேசுகிறேன், நீங்கள் ரசித்தா நான் எனக்கு வரும். சுமையை கூட சுகமாக மாற்றுகிற பக்குவத்தை சொல்லி கொடுத்த மொழி நம்ம மொழி. நான்லாம் கிராமத்தில் போனேன், என்ன ஆனந்தம் தெரியுமா? அப்போல்லாம் ஆவின் பாக்கெட், இப்போல்லாம் விதவிதமாக பாக்கெட்டு வருது, எல்லாம் பால் தான், பேர் தான் வேறு இல்லை, எல்லாம் பால் தானே சார். அது ஹெரிட்டேஜ்ன்றான், அது என்னமோ ஆவின்ன்றான், அது என்னமோ ஆளாளுக்கு ஒரு பேரை வைக்கிறான், போகட்டும். அது அப்போல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது சார். எங்கள் ஊரில் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், பறந்து விரிந்த அரச மரத்தின் கீழே மனிதநேயத்தோடு சுமை தாங்கி கல் முதலெல்லாம் இடம் பெற்று இருக்கும். அங்கே மாடுகளை கொண்டு வந்து எங்கள் ஊர் பால் கறந்து கேனாக வைப்பார். 5 மணிக்கு நாங்கள்லாம் பாத்திரம் தூக்கி போய் தான் வாங்குவோம், 1/2 லிட்டரு 1 லிட்டருன்னு சொல்லி. அப்போல்லாம் ஆழாக்கு 4 ஆழா கொடு 5 ஆழா கொடுன்னு போவோம். நல்லா ஞாபகங்குதுங்க. அப்போல்லாம் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நானும் பாத்திரத்தை தூக்கின்னு ஓடினேன். எங்கள் ஹெட்மாஸ்டர் கோவிந்த்சாமி செட்டியார் நல்லா ஞாபகங்குது, உயரமாக இருப்பார். அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே நாங்களாம் பயந்து போய் நானும் என் ஃப்ரெண்டு ஓரமாக நின்னோம். பால்காரர் சொன்னார் பாருங்க, ஒரு அறிவிப்பு விட்டார், பாலெல்லாம் கறந்து கேனில் வச்சுட்டு எருமையெல்லாம் இந்த பக்கம் நில்லுன்னார். எங்கள் ஹெட்மாஸ்டர் முதல்ல போய் நின்னார். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னடா அவர் கோவப்படாமல், வெளியில் அவர்ரா, கிளாஸில் நாம். அப்போ எருமையெல்லாம் வான்னு சொன்னார். யாராவது கோவப்பட்டோமா? கோவப்பட்டோமையா? என்ன குதூகலமாக இருந்ததுயா. இந்த டூரிங் டாக்கீஸில் சினிமா வந்த அந்த கூம்பா வச்சு சக்கரை வண்டியில் தள்ளின்னு வருவான், ஒரு பையன் மேலே அடிச்சு வருவான். அவன் அனௌன்ஸ் பண்ணான் பாருங்க, கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசின்னா.
அவன் எவ்வளோ பெரிய ஞானின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அதனால் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் மகிழ்ச்சி அடைவோம். மன வருத்தத்துக்கு மருந்து நம்முடைய தாய்மொழியில் இருக்கிற இலக்கியங்களை படிப்பது தான், வாசிப்பது தான், அதை சுவாசிப்பது தான். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருப்பதுவே அந்த இனிமை மொழி என்றார். கேள்வி கேட்போம். ஆமா, விதி நம்மளை தேடி வந்து பிடிச்சிருமா? நாலடியார்னு ஒரு நூல் இருக்கு, போறப்ப வாங்கிட்டு போங்க. 11 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, ஒரு ஆள் எழுதலை, 400 சமண முனிவர்கள் எழுதுனது. நான் அடிக்கடி என்னுடைய இதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் கூட இங்கே புத்தக திருவிழாவுக்கு வர்றாராம். அது பெரிய சந்தோஷமான செய்தி. நாலடியாரை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அந்த நாலடியாரில் ஒரு செய்தி அருமையாக சொல்கிறாங்க. எப்படி வினை நம்மை வந்து தீண்டும்? ஒரு கேள்வி கேட்குறோம். செஞ்ச வினை 500 கோடி மக்களில், இந்தியாவில் 130 கோடி மக்களில், அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி மக்களில், அப்புறம் அதில் எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் நான் படுத்திருக்க கட்டில் விதி வந்து கேட்குறோம்ல. அதுக்கு அவன் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. 1000 மாடுகளுக்கு நடுவே முந்தா நாள் போட்ட கண்ணுக்குட்டியை விட்டோம்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு போயிருமா. பல்லாவில் உயித்து விடணும் குலக்கன்று தாய் நாடி செல்லலே போல டேய் விதி ஒன்னே நாடி வரும்டா அப்படிங்கிறான். இப்போ எத்தனை செல் அடித்தாலும் நம்ம செல்லை கண்டுபிடிக்கிறோம்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் காரில் போயிட்டு இருந்தான், திடீர்னு நான் அந்த கையில் பேசிக்கிட்டு இருந்த செல்லை காருக்குள்ளேயே போட்டேன். எங்கனக்குள்ளே போட்டோம்னு தெரியல, உள்ளே போயிடுச்சு. உடனே என் ஓட்டுநர் டக்குன்னு சொன்னார், கவலைப்படாதீங்கய்யா, செல்லால் எடுப்போம் அப்படின்னாரு. ஃபோன் போட்டார், கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். முள்ளால் எடுத்தது அந்த காலம், செல்லால் எடுக்கிறது இந்த காலம். இந்த கை தட்டின 2 பேருக்கு நன்றி. ஏன் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க? ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேணாமா வந்ததுக்கு? 4 புத்தகமாவது வாங்கிட்டு போகணும். நான் இப்போ நான் சொன்ன புத்தகத்தில் இப்போ எனக்கு என்ன தெரியுங்களா, நேரம் இல்லைன்னா கேள்வி பதில் மாதிரி வைக்கணும். நான் பேசிக்கிட்டே வருவேன். அந்த என்ன அந்த இது சொன்னேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சொல்லணும் எந்திரிச்சு. அப்படி மாத்திரம் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அங்கே சொல்லிட்டு போவாங்க. அப்படிலாம் போகாத, அவன் நல்ல மனுஷன் நினச்சோம். நடுவில் கேள்வி கேட்குறானியா, நல்ல வேலை கிளம்பிட்டேன். தடுத்தாட் கொண்ட புராண மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க, டேக் டைவர்ஷன் அப்படின்னு. என்ன படிச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தானங்க முடியும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேடை கிடச்சி நாங்கள் மேலே உட்காந்துருக்கோங்க. எங்களை காட்டிலும் படித்த, எங்களை காட்டிலும் அறிவுடைய சான்றோர் பெருமக்கள் எத்தனை ஆர்வத்தோடு வந்து கீழே உட்காந்துருப்பீங்க. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேங்க. ஒரு கிராமத்தில் அந்த ஊரில் புரியுமா புரியாதவன்னு நான் பட்டிமன்றம் பேசுகிறப்ப விளக்குறேன். பட்டிமன்றம் நான் தான் சுதந்திரத்துக்கு பிறகு. அது வரைக்கும் யாரும் அங்கே எந்த கூட்டம் போடலை. பட்டிமன்றம்னா என்னன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா? இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. நான் உடனே உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதுக்கு உங்களால் விடை சொல்ல முடிஞ்சுன்னா நான் 100 ரூபாவோட கொடுப்பேன். அது இப்படிலாம் பரிசு அறிவிச்சா தான் யாரும் கேட்பாக போட்டுருக்கு. 500 ரூபாயா? இவங்க எவ்வளோ தர்றாங்கன்னு தெரியல எனக்கு. புத்தகம் கொடுப்பாங்க, அது ஒன்றும் இல்லை. என்ன அது சொல்லிட்டு மறந்து போனேன். பார்த்தீங்களா, பணம் வந்தால் எல்லாம் மறந்து போது பாருங்க. பட்டிமன்றம்னா என்னன்னா, இது ஒரு இலக்கிய வயல். உதாரணத்தை பாருங்க, நான் சொல்கிறத. இது ஒரு இலக்கிய வயல். இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த இலக்கிய வயலில் தங்களுடைய கருத்து பயிரை நடுவார்கள். விவசாயம் கருத்து பயிரை நடுவார்கள். நீங்கள் கைதட்ட வேண்டும், சிரிக்க வேண்டும். அது அந்த பயிர் வளர்வதற்கு உரம் போட்டதை போலாகும். எப்படி பாருங்க, உதாரணத்தை எப்படி கொண்டு வர பாருங்க. நான் அவர்கள் கருத்து பயிரை நடுவார்கள். இது இலக்கிய வயல். நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம். அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போலாகும். அப்போ கீழே இருந்து ஒருத்தன் சொன்னாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்ன தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை, வெத்தலை வாக்கு போட்டுட்டு இருந்தா இருந்தாலும். என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் கொடுத்தேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்லலை. நான் எப்படி சொன்னேன்? இலக்கிய வயல், கருத்து பயிர், நான் நடுவேன், வாங்கி நடுவேன். அப்படி சொல்லிக்கிட்டு வர்றப்ப அப்படி வெத்தலாவுக்கு போட்டு இருந்தாலும் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னாரு.
மொத்தத்தில் அற்பமா. இது ரொம்ப பேர்த்துக்கு புரியல. இப்போ இன்னும் என்ன போகுதுன்னா, நான் இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒருத்தர் உட்காந்து மொழிபெயர்ப்பு இந்த இதுகளில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மொழிபெயர்ப்பு சொல்லணும் போல் இருக்கு. பாருங்க, பேச்சில் மாத்திரம் கூடவே வந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி பேச்சாளர் போயிடுவார். எதுக்கு சிரிச்சோம்? இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் மாப்பிள்ளை விழா 200 தேட்டர் இருக்குது. அதில் தினம் அதில் இப்போ இங்கிலீஷ் படம் தான் போடும். அதில் வந்து கூட்டத்தோட படம் பார்த்துட்டு இந்த சிரிக்கிறவங்களை பார்த்து ஒருத்தன் கேட்டுக்கேன், என்னடா மாப்பிள்ள அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? அதில் 2 தேட்டரு. அதில் ஒருத்தர் இடவேளை வரைக்கும் மேலே பார்த்து வந்து கீழே வந்துட்டான். இடவேளை விட்ட பிறகு பாப்கார்ன் வாங்கிட்டு கீழே இந்த தேட்டருக்குள்ளே போயிட்டான். 2 இங்கிலீஷ் படம் தானே, அதுக்குள்ளே படத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறான். நீ மாறி வந்திருக்க, இருக்கட்டும். எல்லா செய்திகளும் பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை நான் சொன்னல 50 காப்பியங்கள், அதில் 2ஆம் பாகம். அதை சொன்னா மணிமேகலையை படித்து பார்த்தீங்கன்னா பௌத்த கருத்துக்கள் அத்தனை இருக்கும். ஏன் பாலி மொழி நான் சொல்ல வந்தேன் தெரியுமா? சீத்தலை சாத்தனாருக்கு பாலி மொழி தெரியும், அதுதான் முக்கியம். மதுரையிலிருந்து நான் இப்போ பாலித்தீவு போயிட்டு வந்தேங்க. இந்தோனேஷியா போன போது நான் அவங்ககிட்ட வேண்டுகோள் வச்சது என்னன்னு, இங்கே பணம் தர்றீங்களோ இல்லையோ, என்னை இப்போ ஒரு நாளைக்கு பாலித்தீவு கூட்டிகிட்டு போனதில் ஒரு லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கு நான் மணிமேகலைக்கு கோயிலை பார்த்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மணிமேகலைக்கு அங்கு வாழுகிற தமிழர்கள் கோயில் வச்சிருக்கிறாங்க. அதில் பௌத்த கருத்துக்களை அள்ளி வீசுவாருங்க. என்ன நீ பெருசாக அந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு இப்படிப்பட்ட உடம்புன்னு பேசுகிற, இது சாதாரணம் இல்லை. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது, புனைவன நீங்கின் புலால். இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டோம்னா இது என்ன தெரியுமா? வெறும் உடம்பு கரிதானா? பற்றின் பற்றிடம், குற்றக்குள்களம், அவலக்கவலை, கையாறழுங்கள், தபலா உள்ளம் தன்பால் உடையது. மணிமேகலையை பார்த்துட்டு அவளை காதலிக்க ஓடி வர்றான் அந்த உதயகுமாரன்கிறவன். அப்போ ரொம்ப அழகாக அவளுடைய தோழி தடுத்து சொல்கிறா. யார்? மணிமேகலுடைய தோழி தடுத்து சொல்கிறா, சுதமதி. அவள் பேர்களை பாருங்க. என்ன இந்த உடம்பு பெரிய உடம்பு, இதை பார்க்க வர்ற, இதெல்லாம் உடம்பு இப்படி தாண்டா இருக்கும். இன்னொன்று, அரசன் மகன் தப்பு செய்கிறாங்க. தப்பு செஞ்சதை பார்த்த உடனே அந்த தெய்வம், மணிமேகலா தெய்வம் கனவுல தோன்றி அந்த அரசனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, மன்னா கவனமாரு, உன்னுடைய மகனாகி இளவரசன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது செஞ்சா என்ன தெரியுமா? கோநிலை திரியின் கோல் நிலை தெரியும். செங்கோல் கேள்விப்பட்டிருக்கீல்ல? கோல் நிலை திரியின் கோல் நிலை தெரியுமா? விண்கோல் நிலை தெரியுமா? கோநிலை திரியின் கோல் நிலை தெரியும். கோல்நிலை திரியின் மாறி வரங்கூறும். மாறி வரங்கூரின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிரெல்லாம் மண்ணாள் அரசனின் இன்னுயிர் போல. இந்த பாரு, உன் ஆட்சி உங்ககிட்ட இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. எது 2000 வருஷத்துக்கு முதல்ல சொன்னது. இது யாராவது ஓடியாந்து கேட்ட பிறகு தேர்தல் கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிருக்கேன். அப்படி இல்லை. மணிமேகலையில் வரக்கூடிய வார்த்தை பல இடங்களில் சிலப்பதிகாரம் தான் நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலடியாரும் மணிமேகலையும் கட்டாயம் படிக்கணுங்க. அது சமண காப்பியம், அது பௌத்த காப்பியம். நமக்கு தேவார திருவாசகருக்கு இல்லைன்னு சொல்லலை. இப்போ திருவையாறு போயிருந்தேன். உள்ளே நுழையிற போது அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு ஒருத்தர் கேட்டேன். எனக்கு ஏற்கனவே போயிருக்கேன், இருந்தாலும் கேட்ட உடனே இங்கே அசோகா அல்வா கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, ஏன்னா நம்ம சொல்லி வச்சுருக்கோம், திண்டுக்கல் மலைப்பழம், பழனி பஞ்சாமிர்தம், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் திருநெல்வேலி அல்வா அப்படி ஞாபகம் வச்சுருக்கோம். அங்கே உள்ள நுழையிறப்ப நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? 7ஆம் நூற்றாண்டில் அவர் உள்ளே போகிறாருங்க. திருஞான சம்பந்தர் 5 ஆறு பாய்கின்ற இடம் ஐயாரப்பர். அங்கே ஒரு பக்கம் மத்தளை வாசிக்கிற சத்தம் கேட்குது, பெண்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த முழவுன்னு ஒரு கருவி சொல்கிறான். அந்த கருவி சத்தத்தை கேட்டால் தும் 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 சத்தம் கேட்குமா. சத்தம் கேட்டால் மேகம் கூடுதாக்குன்னு நினச்சி குரங்குகள்லாம் ஏறி மரத்தில் ஏறி இப்படி கையை வச்சு பார்க்குதாங்க. எப்படி மேகம் கூடுதான்னு பார்க்குதான். இப்படி கையை வச்சு நம்ம பார்ப்போம் தெரியுமா? நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதானே சீனியர். யோசிச்சு பாருங்க, ஒரு குரங்கு ரூம்குள்ளே அடைச்சி போட்டு ஒரு விஞ்ஞானி ரொம்ப நேரம் கழிச்சு கதவை திறக்காமல் ஓட்ட வழியாக பார்த்துருக்காரு, அது என்ன செய்யுதுன்னு. அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னு அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணார், வாழைப்பழத்தை கட்டி மேலே தொங்க விட்டு இந்த குரங்கு இது எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டேபிளை தூக்கி போட்டார். இது மேலே ஏறி பிடுங்கும். அப்புறம் ஒரு ஏணியை வச்சார், அது மேலே ஏறி பிடுங்கும். அப்புறம் ஒரு குச்சியை கொண்டு வச்சார், இதை தட்டி பறிக்கும். எல்லாம் பண்ணிட்டு குரங்கு அவுத்து விட்டார். இவர் தலையில் ஏறி அது பிடிங்கிட்டு போயிடுச்சு. அப்படியே அது யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இவர் தான் பழத்துக்கிட்ட ரொம்ப நிற்கிறாரு. விஞ்ஞான சம்பந்தம் சொல்கிறாருங்க,
இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நமக்கு கடைசி நேரம் என்று ஒன்று வருமானால், அன்னைக்கே கொரோனா இருந்திருக்குமோ தெரியாங்க, சளியை பற்றி சொல்கிறாருங்க அந்த பாட்டில். 3 வகையான நோய் தான் சொல்லுவான் சித்த வைத்தியத்தில். அதாவது பித்த உடம்பு, வாத உடம்பு, சைத்தியம்னா சளி உடம்பு. சில பேர் லேசாக ஏசியை போட்டு விட்டோன்னே 16 தும்மல் தும்மி காட்டுவாங்க தெரியுமா, அணைச்சிருன்னு அர்த்தம். இப்போ இது சளி உடம்பு. இவர் சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இடையில் சளியில் உயிர் ஊசலாடுகிற போது இந்த ஐயாரப்பன் என்ன செய்வாராம், வந்து காப்பாற்றுவாராம். அந்த நேரத்தில் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு வேற போயிடுவோம். அப்படிப்பட்ட இந்த ஊருக்குள்ளே நான் வர்றேன். இங்கு பெண்கள் நடனமாடுகிறார்கள், முழவு சத்தம் கேட்குது, குரங்குகள்லாம் மரத்தில் ஏறி பார்க்குது. இதுதான் திருவையாறு. புலனைந்தும் நல்லா தெரிஞ்சுக்க. நமக்கு ஐம்புலன்னு சொல்கிறோம்ல, புலனைந்தும் பொறி கலங்க நெறி மயங்கி அறிவழிந்துட்டு, இது வந்துச்சுன்னா கோமா ஸ்டேஜ்னு அர்த்தம். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில். அப்படிப்பட்ட நேரத்திலும் வந்து காப்பாற்றக்கூடிய சிவபெருமான் இருக்கின்ற இடம். பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அப்படிப்பட்ட திருவையாறு. வெறும் பக்திக்காக எல்லாம் படிக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்க, போன உடனே என்ன பொங்கல் மிளகு விட தீர்ந்து வச்சா, சிவபெருமானே என்ன இப்படி சோதிக்கிற. அங்கே என்ன நடந்துச்சு, பூம்பாவைங்கிற அந்த பெண்ணை திருஞான சமுந்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வளர்த்தாங்க. இறந்துட்டா சாம்பலை வச்சுருந்தாங்க. அந்த சாம்பலை வச்சு குடத்தை வச்சுருந்த உடனே இவர் போனார். தமிழால் செத்தவனை பிழைக்க வைக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு பாட்டுங்க, பட்டிட்ட புன்னகைன்னு அந்த பாட்டு. 10-11 பாட்டு கொண்ட தேவாரம். அவர் பாட 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 அந்த சாம்பல்லேருந்து கிராஃபிக்ஸ் மாதிரி அந்த பெண் எந்திரிக்கிறாங்க. இதை நான் சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, சாம்பல்லேருந்து மனுஷன் வருவானா? நான் திருப்பி கேட்டேன், ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை மாத்திரம் சாம்பல்லேருந்து வருதுன்னா அதை படித்து கைதட்டுற, இதை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிற. நமக்கு எது சொன்னாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னா தான் நம்புவோம். என்றார் சார்ஜ், என்றார் லியட்ஸ், என்றார் முனியாண்டி, ஒத்துக்கிற மாட்டோம். போங்க, இப்படி கூட வச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பட பேர் மாதிரியே நம்மளும் தமிழ் படத்தில் வைக்கிறோம்ல. என்னைக்காவது ஹாலிவுட்டில் 3 முனியாண்டிகள்னு பேர் வச்சுருக்காங்களா? வரலையே. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டால் கடவுள் எந்திரிச்சு வருவார்னு நான் சொன்னேன் முதல்ல. அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு மறந்துருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன நேரம் ஆச்சு இல்லையா? இங்கிட்ட யாரும் நடமாடக்கூடாது. அதான் ஒன்றும் இல்லை இல்லையா? அதான் ஒன்று. நான் கூட கவர் கொடுக்குறாராக்குன்னு நினச்சேன். எங்கள் பேராசிரியர் நான் 2 புத்தகம் வெளியிட்டேன். என்னுடைய சோழவந்தான் ஒரு அரசன் தமிழ் பணின்னு ஒரு புத்தகம் காவியா பதிப்பகத்தில் இருக்குது. அதே மாதிரி பத்மா புத்தக நிலையத்தில் தோப்பாவும் நானும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். தோப்பா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தோ பரமசிவன் அவர்கள். அவர் எங்களோட பட்டிப்பட்டதுக்கெலாம் வந்து உட்கார்ந்து ரசிக்கிட்டு இருப்பார். அப்போ அடிக்கடி சொல்லுவார், இந்த பேச்சாளர்களுக்கு நோய் வந்தால் அதை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கான். அந்த நோய்க்கு பேர் என்னான்னு கேட்டேன். கவர்கானா நோயா அதுக்கு பேர். அதுக்கு என்னன்னா ஒரு 50 ரூபாயை வச்சு கொடுத்தோம்னா அந்த கை கால் நடுக்க நின்று போயிடுமா. அப்படியே இருக்கட்டும். இந்த பேசுகிற போது இப்படி வந்த உடனே என்னன்னு கேட்டால் முடிக்க சொல்கிறதுக்கு வரத்தான் செய்வாங்க. சில சமயத்தில் அப்படிம்பாங்க, சில சமயம் சீட்டு கொடுப்பாங்க. ஒரு தடவை நான் ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சீட்டு வந்துச்சு. சரி முடிக்க சொல்கிறாங்களாக்கும் என்று கூறி அப்படின்னு சொல்லி பாக்கிக்கிறேன். மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்காதுல. நான் அவரை கூப்பிட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? நான் பாட்டுக்கு விடிய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறதா? முடிச்சிடணும். காஞ்சிபுரத்தில் 12 ஆழ்வார்கள் ஒருத்தர், அவருடைய சீடர் ஒருத்தர், கணிகண்ணன் அவன் பேர். இந்த மன்னர் கூப்பிட்டு, என் மேலே ஒரு பாட்டு பாடு. நான் பாட மாட்டேன், உன் குருநாதரை பாட சொல்லு. நானாக தப்பி தவறி பாடிவிட்டேன், அவர் பாட மாட்டார். அப்போ 2 வேலும் இங்கே இருக்கா, இங்கே ஊரை விட்டு போங்க. அப்போ எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போக சொல்லிடலாம். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை, பாரதாசன். சிரமறுத்தல், அவன் சொன்னபடி கேட்கல, தலையை வெட்டிடு, அவ்வளோதான். முடிவெட்டுற மாதிரி சொல்லுவாங்க, தலையை வெட்டிடு.
சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை புரட்சி கவியில் எழுதுவார்னு நினைக்கிறேன். இங்கே ஊரை விட்டு போங்க 2 பேரும். அவன் வருத்தத்தோடு வந்தான் கணிகண்ணன். அவர் கேட்டார், என்னன்னு. என்னைய போக சொல்லிட்டார் ஊரை விட்டு. அப்படியா? நானும் தானே? ஆமாம். சரி, நம்ம 2 பேரும் போனால் இந்த பெருமாள் ஏன் படுத்திருக்காரு? திரும்பி பார்த்து, நாங்கள் போகிறோம், நீ படுத்திருக்க போறியா? உடனே பெருமாள் பாயை சுருட்டிக்கிட்டு, அவர் பாருங்க போகிற இடத்துல சில பேர் இந்த சேர தூக்கிட்டே போவாங்க, எங்கே போனாலும் போய் உட்காந்துக்கிறதுக்கு. பாயை சுருட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டார். ராஜா மறுநாள் வந்து பார்க்குறான், கோயிலில் சிலையை காணோம்ல, சாமியவே காணோம். எங்கே போடுவாங்க? ஓரிக்கைன்னு ஒரு ஊர், காஞ்சிபுரம் பக்கத்தில். ஒரு நாள் இருக்கைன்னு அர்த்தம், ஓரிக்கை. அங்கே போய் பார்த்தா அவர் பெருமாள் படுத்திருக்காரு, இவங்க உட்காந்துருக்காங்க. பெருமாளை போய் கும்பிட்டு வந்துடணும், ஊருக்கு வாங்க. அவர் வந்தாத்தான் நான் வருவேன். அவர் காலில் போய் விழுந்த அரசன். அவர் சொன்னார், இவன் வந்தாத்தான் நான் வருவேன். அவங்க காலில் விழுந்தார். எப்பா வாங்கப்பா 3 பேரும். உடனே இவர் திரும்பி, சரி போகலாம் பெருமாள் எந்திரி போவோம், திருப்பி சுட்டிக்கிட்டு அங்கே வந்து படுத்துட்டார். கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், என் சீடன் போகின்றான். காமரு பூங்கச்சி, காஞ்சிபுரம் காமரு பூங்கச்சி. மணிவண்ணா, என்ன அழகான பேர் பாருங்க. மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் முந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள். அவர் தான் சொல்லியிருக்காரு, சுட்டிட்டு வாங்க, போகிற இடத்துல உனக்கு படுக்கிறதுக்கு இடமெல்லாம் போனாலும் போகும். ஏன்னா சில பேர் எங்கே போனாலும் தொட்டி கயிறு, கரும்பு கயிறு எல்லாம் கொண்டு வருவாங்க. பிள்ளை அது கேட்கும், அது கேட்கும், இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணால் அவங்களே அரண்டு விழுந்துருவாங்க, அத்தனை இருக்கும். சொல்லிட்டு சரி திரும்பி வர சொன்னோடனே அதுக்கு ஒரு பாட்டு. கணிகண்ணன் போக்கொழிந்தான், வந்தான், நீ உந்தன் பையனாக பாய் விரித்துக்கொள், படுத்துக்கோவா போகலாம். பாட்டு மூலமாக, தமிழ் பாட்டு மூலமாக கடவுளை ஈர்க்க முடியுமா? ஈர்க்கலாமுங்க. குழந்தைகளை ஈர்க்க முடியுமா? இருக்கலாங்க. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தான் அறியும், பாட்டின் இசையதனை பாம்பறியும் பாரதி. எப்படி? இதான் நிறைவான சொல்லு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விளாத்திகுளம் சாமிகளை பற்றி சொல்லுவாங்க. அவர் பாடினார்னா யார் யார் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க தெரியுங்களா? தியாகராஜ பாவதரும், பியு சின்னப்பாவும், கேபி சுந்தராம்பாளும், யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் நினைக்கிறோமோ அவங்க கீழே உட்காந்து கேட்பாங்கன்னா சாமி பாடினார்னா. மைக்கெல்லாம் இல்லை, லைட்டெல்லாம் இல்லை, நிலா வெளிச்சம், 10,000 பேர் கூட்டியிருக்காங்க, அவர் பாடுறாருங்க. அப்படி பாடுற போது நான் அங்கே விளாத்திக்குளம் அந்த இதுக்கு போயிருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் ரஷ்யா போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கூட இங்கேயும் போயிருப்பேன். அப்போ திடீர்னு கூட்டத்தில் சலசலப்பு. அவர் கண்ணை மூடி சாமி பாடிட்டு இருக்காரு. அப்புறம் சலசலப்பு அடங்கிருச்சு. ஆனால் அவர் காதில் கேட்டார். கேட்டுட்டு என்ன நடுவில் சலசலப்பு அப்படின்னு கேட்டார். இல்லை ஒரு நல்ல பாம்பு வந்துடுச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டுக்காரு. அடிச்சு கொண்டுட்டோம். இந்த பாவிகளா, ஒரு ரசிகனை கொண்டு விட்டீங்களாடா. அந்த பாம்பு வைப்ரேஷனில் வந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? பாம்புக்கு காது கிடையாது, காது கிடையாது, அதுக்கு கட்செவி. அதனால தான் இப்போ நம்ம வந்து தினமணியில் கூட கட்டுற இதில் கட்செவின்னு போடுறாங்க. எதை? வாட்ஸ்அப்பை வந்து கட்செவிங்கிறாங்க. கண்ணையே செவியாக உடையது. அதாவது இப்படி தமிழில் சொல்கிறேனே, லைட் வேவ்ஸை சவுண்டு வேவ்ஸாக மாற்றிக்கிறோம் பாம்பு, அவ்வளோதான். அப்போ மகுடிக்கு எப்படி ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகுடியை வாசிக்கிறப்ப அவன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷனில் தான் அது பார்க்குமா. இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இதெல்லாம் பாம்பு பொந்துக்குள்ளே போகிற வரைக்கும் தானே காட்டுவாங்க. இப்போ கேமரா உள்ளே போகுது. ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, கிராமத்து ஆட்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம். பாம்பு உள்ளே நுழைஞ்ச உடனே அதை பிடிக்கணும்னோ ஏதோ செய்கிறதுக்காக நீங்கள் கையை விட்டுறக்கூடாதான். ஏன் தெரியுமா? பாம்புட்ட ஒரு அபூர்வமான பழக்கம் உண்டு. உள்ளே நுழைஞ்ச உடனே பாம்பு உடம்பு போயிட்டே இருக்குங்கள, நம்ம நினைக்கிறோம் அது உள்ளே போகுதான்னு. போன உடனே தலையை திருப்பிக்கிடுமாங்க. தலையை திருப்பிக்கிட்டு உடம்பு உள்ளே இழுக்குமா. யார் கை வச்சாலும் ஒரே போடு. என்ன யுக்தி பாருங்க. பாம்பு உள்ளே போகிறப்ப தலையை திருப்பி வச்சுக்கிட்டு உள்ளே இழுக்கிறது. அப்படியே இது இப்போ இந்த விஷயத்தை நினச்சி பாருங்க. எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டா தாங்க முடியும். ஒரு நல்ல ரசிகனை கொண்டு விட்டியாடா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அமிதாப் பச்சன் வந்து இளையராஜா அவர்களுக்கு 1000வது பாட்டுக்கு படத்துக்கு இசையமைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினார். முதல்ல தாரத படம் தான் 1000வது படம்னு நினைக்கிறேன். சரியா தப்பான்னு தெரில, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. பொள்ளாச்சிக்கு மேலே வால்பாறையில் ஒரு டூரிங் தேட்டரில்
ஒரு படம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு, என்ன படம்னு மறந்து போச்சு எனக்கு. கேளடி கண்மணி பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதில் அந்த மூ மேத்தாவுடைய பாட்டு அது. கற்பூர பொம்மைங்கிற பாட்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு யானை வருமாங்க. அங்கே ஒரு ஷோ தான் போடுவாங்க, 7:30 மணிக்கு போட்டு இரவு 11 மணிக்கு முடிஞ்சிருமா. அந்த பாட்டு வர்ற நேரம் பார்த்து அந்த யானை வந்து நின்றுட்டு போயிருமாங்க. படம் 40 நாள் ஓடி இருக்கு. 41வது நாள் வேறு படம் போட்டிருக்காங்க. அந்த யானை வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து போயிடுச்சு. என்னன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், அதனுடைய குட்டி இந்த மின்வேலியில் பட்டு இறந்து போச்சாமுங்க. அது என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி துக்கம் தாங்க முடியாமல் நிறைய அதை அழிச்சிருக்கு. அப்போ தான் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அங்கேருந்து வந்து இங்கே அமைதியாகி 40 நாள் தொடர்ந்து கேட்டு அந்த யானைக்கு அந்த மதம் தெளிந்தது என்றால், இளையராஜாவால் ஒரு யானையை ஈர்க்க முடியும்னா எப்படின்னு பாருங்கள். இது நீங்கள் பெருங்கதைன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில், பெருங்கதை, கொங்குவெளியினுடைய கதை இது. அதில் யாழ் வாசிக்கின்ற அந்த உதயணன், அவன் யாழ் மூலமாக யானையை மடக்குவாங்க. இப்போ நம்ம பாட்டு பாடி ராமராஜன் மாட்டை அடக்கிட்டாருன்னா சிரிக்கிறோம், முடியுங்கிறாங்க. அதான் பாரதி சொன்னார், காற்று விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னால், பேச்சே இவ்வளோ இனிமையாக இருந்தால் பாட்டு எவ்வளோ இனிமையாக இருக்கும், காட்சி எவ்வளோ இனிமையாக இருக்கும். எல்லா இனிமைகளும் இந்த உலகத்தில் உண்டு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. ஒரு தெருக்கோடியை கூட பார்க்காத ஆட்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் இன்பமாக கருதிய பாரதியைப் போல அனைத்தையும் இன்பமாக கருதுவோம். எல்லாவற்றையும் கண்டது கற்க பண்டிதராமன். சுண்டல் வாங்கி தின்ட்டு அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு, அட ஒரு கவிதை நல்லா இருக்கே என்று சொன்னால், அதை காட்டிலும் படிப்பும் இன்பமும் உலகத்தில் வேறு இல்லை. நன்றி, வணக்கம்.